Exercise 4.4, third sum. A cement factory makes 700 cement bags in 12 days with the help of 36 machines. 36 machines which 12 days 700 bags, 7,000 bags, 7,000 cement bags வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா 18 டேஸில் 24 மிஷின்ஸ் வச்சு எவ்வளோ பேக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க? ஹவு மெனி பேக்ஸ் கேன் பி மேட் இன் 18 days யூஸிங் 24 மிஷின்ஸ்? இதுதான் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பேக்ஸ், டேஸ் அண்ட் மிஷின்ஸ் நம்ம இப்படி காலம் வைஸ் எழுதிக்கோங்க. தென் நம்பர் ஆஃப் பேக்ஸ், டேஸ் அண்ட் மிஷின்ஸ் என்னென்னங்கிறதுங்க. அதாவது 12 டேஸில் 36 மிஷின்ஸ் வந்து 1000 பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 18 டேஸில் 24 மிஷின்ஸ் வந்து எத்தனை பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஸோ இப்போ இந்த வாண்டட் பேக்ஸ் நம்ம என்னென்ன நினச்சிக்கலாம்னா எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஸோ ஹியர் த நம்பர் ஆஃப் பேக்ஸ் பி எக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பேக்ஸ் என்னென்னா இந்த இடத்துல எக்ஸு. ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் பேக்ஸும் டேஸஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். இப்போ டேஸஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பேக்ஸும் இன்க்ரீஸஸ் ஆகும். ஸோ 12 டேஸில் பார்த்தீங்கன்னா 7,000 பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 18 டேஸில் உங்களுக்கு அதை விட அதிகமான பேக்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படின்னா இட்ஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேக்ஸஸையும் மிஷின்ஸையும் இது பண்ணுங்கள். ஸோ இப்போ மிஷின்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டிக்ரீஸ் ஆகிருக்கு. 36லேருந்து 24 ஆயிருக்கு. ஸோ இப்போது பேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ இப்போது ஒன்று டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா இது என்னதுன்னா இதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான். ஸோ இங்கே பாருங்கள், பேக்ஸ் டேஸ் என்ன ஆகுதுன்னா பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. டேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பேக்ஸும் அதுக்குண்டான இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதுனா டைரக்ட் வேரியேஷன்ஸ். அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். தட் இஸ் 18/12 ஆகும். 18/12. ஸோ இப்போ மிஷின்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. மிஷின்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் பேக்ஸ் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். மிஷின்ஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். இப்போ மிஷின்ஸ் கம்மியாகும்போது என்ன பேக்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இதுவும் என்னதுன்னா டைரக்ட் வேரியேஷன். ஸோ இப்போ ஒன்று டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதையே அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 36/24 இருக்குதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், 24/36 எழுதணும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ பேக்ஸ் வந்து தயாரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா இந்த எக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். therefore x is equal to by multiplication factor theorem. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தியரம்ல மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல என்ன போகிறோம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ x is equal to ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ராடக்ட்டில் எழுதிக்கோங்க. 18/12 into 24/36. ஸோ இன்டூ இங்கே 7,000 இருக்கு இல்லைங்களா, 7,000 நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. தென் இது வந்து 12th டேபிளில் கேன்சல் ஆகும். 1 12 is 12, 2 12s are 24. இங்கே 118 is 18, 2 18s are 36. தென் இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 7,000 ரிமைனிங். ஸோ இது எல்லாமே 1 தான். இங்கே 1, இங்கே எல்லாமே என்னதுன்னா உங்களுக்கு 1 இருக்குது. ஸோ இப்போ 1 into 7,000. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,000. அதே அதாவது மிஷின்ஸ் கம்மியாகும்போது உங்களுக்கு எவ்வளோ பேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 7,000 பேக்ஸ். பட் 18 டேஸில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. மிஷின்ஸ் கம்மி ஆயிருக்கு, 24 ஆயிருக்கு. ஆனால் 18 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 18 டேஸ் ஒர்க் பண்ணால் அதே 7,000 பேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.